வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, பெரிய கோயில். அதில இந்த சிற்பங்கள் இதெல்லாம் புகைப்படம் எடுத்திருப்பேன். அத பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கேட்டா இது உளவியல் ரீதியா மக்கள்ட்ட எப்படி திணிக்கப்படுது அப்படின்னா, எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம செதுக்கியிருக்காங்க. எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம செதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு. உண்மை அது கிடையாது. தமிழர்கள்ட்ட எந்திரவியல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வச்சிருந்திருக்காங்க. அது மொதற்கொண்டு எல்லார்கிட்டயுமே இருந்திருக்கு. இது ஏன் எந்த டெக்னாலஜி இல்ல அப்படின்னு சொல்றவாசி, உங்க மனசுல உளவியல் ரீதியா எல்லாமே அவைங்க தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாரி சித்தரிக்க தான் அது தேவை. இந்த சிற்பங்கள் எதுவுமே மிஷின் இல்லாம, எந்திரங்கள் இல்லாம செய்ய முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? இதெல்லாம் எந்த உளிலயுமே செதுக்க முடியாது. முதல்ல அத புரிஞ்சுக்கங்க. எவன் எவன் எது சொன்னாலுமே நம்பாதீங்க. எப்பொருள் எத்தன்மையாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த சிற்பங்கள்லாம் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, மிஷின் ஓடுன தடம் அப்படியே தெரியும்.